டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து 2வது 50 கொஸ்டின் போடுறோம். மொத்தம் 200 கொஸ்டின். 10 கொஸ்டின் இதுலேருந்து உறுதியாக எதிர்பார்க்கலாம். குரூப் 2, குரூப் 4 கண்டிப்பாக 10 கொஸ்டின் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. 2வது 50 கொஸ்டின் பார்ப்போம். இந்த 50 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க அதை கமெண்ட் பண்ணிடுங்க. 51வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ பகுதி 4. 52வது கொஸ்டின், இந்தியா நாடாளுமன்ற கட்டிடத்தை 1901ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி எந்த ஆண்டு முடித்தனர்? ஆப்ஷன் பி 1927. 53வது கொஸ்டின், அழுத்தக்குழு என்ற சொல் எந்த நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 54வது கொஸ்டின், கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் டி சரத் 45. 55வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? ஆப்ஷன் சி பகுதி 3. 56வது கொஸ்டின், எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது? ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் 123. 57வது கொஸ்டின், எந்த ஆண்டு மக்களவை மற்றும் மாநிலங்களில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி 1971. 58வது கொஸ்டின், எத்தனையாவது சட்டத்திட்டத்தின் கீழ் வாக்குரிமை வயதின் 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 61வது சட்ட திருத்தம். 9வது கொஸ்டின், நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றி கூறும் சரத் எது? ஆப்ஷன் பி சரத் 323A. 60வது கொஸ்டின், முகவுரையில் சமரசம், மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம். 21வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் 12வது பகுதியானது மத்திய மாநில உறவுகளில் உள்ள ஒரு உறவை மட்டும் குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் சி நீதி உறவுகள். 62வது கொஸ்டின், குடியுரிமை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் என கூறும் சரத் எது? ஆப்ஷன் சி சரத் 11. 63வது கொஸ்டின், அரசியலமைப்பின் எந்த பகுதி அலுவல் மொழிகளை பற்றி விவரிக்கிறது? ஆப்ஷன் பி பகுதி 17. 64வது கொஸ்டின், எந்த ஆண்டு குடிமக்களுக்கான முதல் எழுதப்பட்ட அடிப்படை உரிமை மகாசாசனம் வெளியிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி 1215. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். 65வது கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தின் மேலவை நீக்கவோ அல்லது உருவாக்கவோ அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆப்ஷன் டி பாராளுமன்றம். 66வது கொஸ்டின், அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது சொத்துரிமை எந்த பிரிவின் கீழ் இருந்தது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 31. 67வது கொஸ்டின், மூத்த குடிமகள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி 2007. 68வது கொஸ்டின், பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்சம் வயது எவ்வளவு? ஆப்ஷன் சி 21. 69வது கொஸ்டின், பாராளுமன்றத்தில் உள்ள பெரிய குழு எது? ஆப்ஷன் பி மதிப்பீட்டு குழு. 20வது கொஸ்டின், மாநிலங்களவை ஆனது முதலில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி 1950. 21வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் டி விதி 368. இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கொஸ்டின். 72வது கொஸ்டின், ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் டி 1988. 73வது கொஸ்டின், நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டும் அறிமுகப்படுத்த முடியும்? ஆப்ஷன் பி லோக்சபா. 74வது கொஸ்டின், தேசிய சட்ட சேவைகள் அதிகார அமைப்பு அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1987. 75வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுகளில் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யார்? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின், இருந்தாலும் ஒரு ரிவிஷனுக்காண்டி. ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு. 76வது கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் பி
169வது விதி. 77வது கொஸ்டின், அரசியலமைப்பின் எந்த அட்டவணை குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன் பி, 2வது அட்டவணை. 78வது கொஸ்டின், கீழ்காணும் சட்டங்களில் எது ஆங்கிலேய வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தினை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுக்கிறது? ஆப்ஷன் சி, 1813ஆம் ஆண்டு சட்டம். 79வது கொஸ்டின், எவ்வகை மசோதா இந்தியா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனி சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும்? ஆப்ஷன் டி, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். 80வது கொஸ்டின், முகவுரையில் சமரசம், மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி, 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். 81வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியிடம் ஆலோசனை கேட்கும் சரத் எது? ஆப்ஷன் சி, சரத் 143. 82வது கொஸ்டின், 16/9/2016 வரை அரசியலமைப்பு எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி, 101 முறை. 83வது கொஸ்டின், ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய எத்தனை நாட்கள் முன்னறிவிப்பு கொடுக்க வேண்டும்? ஆப்ஷன் சி, 14 நாட்கள். 84வது கொஸ்டின், இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பான சென்னை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி, 1688. 85வது கொஸ்டின், தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் டி, ஏப்ரல் 24. 86வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் ஆவார்கள்? ஆப்ஷன் டி, 15வது குடியரசுத் தலைவர். 87வது கொஸ்டின், நமது தேசிய சின்னமான ஆலமரம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி, 1950. 88வது கொஸ்டின், சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவில் அடங்கப்பட்டுள்ளது? பிரிவு 21. 89வது கொஸ்டின், சர்வதேச அஹிம்சை நாள் ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி, 2007. 90வது கொஸ்டின், இந்தியா கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் சி, 6. 91வது கொஸ்டின், பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி, 1924. 92வது கொஸ்டின், இந்த வருடம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 61வது திருத்தச் சட்டம் படி வாக்குரிமை வயது 21 வயதிலிருந்து 18ஆக குறைக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ, 1988. 93வது கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி, 1921. 94வது கொஸ்டின், 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்தியா பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? ஆப்ஷன் சி, 74. 95வது கொஸ்டின், மத்திய அரசு வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத் என்ன யாது? ஆப்ஷன் பி, சரத் 269. 96வது கொஸ்டின், மக்களவையால் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? 143. 97வது கொஸ்டின், 44வது திருத்தச் சட்டம் 1978 மூலம் எந்த உரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி, சொத்துரிமை. 98வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றம் கொண்டுள்ளது? ஆப்ஷன் சி, புதுச்சேரி. 99வது கொஸ்டின், நகர் பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஷ் ஆகும்? ஆப்ஷன் சி, 74வது சட்ட திருத்தம். 100வது கொஸ்டின், நாட்டின் 2வது உயர்ந்த பதவி ஆனது துணை குடியரசுத் தலைவர் பெறுவார் என கூறும் சரத் எது? ஆப்ஷன் பி, சரத் 63.
இதுடன் இரண்டாவது 50 கொஸ்டின் முடியுது. அடுத்த வீடியோவில் மூன்றாவது 50 கொஸ்டின் பார்ப்போம். இந்த 50 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.